மகாதேவர் எவ்வாறு மீள்வார் என்று தெரியவில்லை. அங்கேயே நில்லுங்கள் சுக்கிராச்சாரியரே, தவறிழைத்திட வேண்டாம். வெறும் பாவச் செயல் அது. வேண்டாம் சுக்கிராச்சாரியரே. ஓர் மைந்தனாக, பக்தனாக, ஓர் குருவாக தங்களின் மதிப்பினை இழக்க வேண்டாம். இதுவரை தாங்கள் புரிந்திட்ட பாவங்களில் இது மாபெரும் பாவச் செயல். ஆதிசக்தியை மீண்டும் சுய நினைவிற்கு கொண்டு வர இப்பிரம்மாண்டத்தில் ஒருவரால் தான் முடியும். அவரே மகாதேவர். அதுவும் நாளை சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்புதான். நான் சிவனின் சிவத்துவத்தின் மகிமையை தடுப்பதற்காக இந்த மாபெரும் வேள்வியை இங்கு நடத்தப் போகிறேன். என்ன நடந்தாலும் சரி, மகாதேவர் இந்த வேள்வி நடக்கும் இடத்திற்கு வராமல் நாம் தடுக்க வேண்டும். நாம் எண்ணியது போல் நம் திட்டம் நிறைவேறினால் சிவசக்தியாக இருக்கும் இவர்கள் காலத்திற்கும் பிரிந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படும். பல வருடங்களுக்கு சக்தியின்றி பலவீனமாக உயிரற்ற சவமாக சிவன் இருப்பார். அதன் பிறகு சிவனால் அசுரர்களுக்கு எந்த தீங்கும் நேராது. பிறகு எதற்காக இன்னும் தாமதம் செய்கிறீர்கள் அசுரகுரு? சீக்கிரமே இந்த வேள்வியை துவங்குங்கள். ஆனால் இந்த வேள்வி வெற்றி பெற வேண்டுமென்றால் அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. நாளை சூரியன் அஸ்தமிக்கும் வரை சிவன் வேள்வி நடக்கும் இடத்திற்கு எந்த நிலையிலும் வரக்கூடாது. அவர் வரமாட்டார். சக்தியை மீட்க குரோதம் கொண்டு சிவன் வந்து கொண்டிருக்கிறான். என்னை தணிப்பவர் எவர் என்று காண்கிறேன். இனி என்ன நடக்கும் நாராயணா? ஒருவேளை மகாதேவர் நாளை சூரிய அஸ்தமனத்திற்குள் செல்லாவிட்டால் ஆதிசக்தி வடிவமான தேவி பார்வதியை பல யுகங்களுக்கு மகாதேவர் இழந்து விடுவார். நாராயணா, எப்பொழுதும் இந்த ஆபத்து ஏன் என் அன்னை தந்தைக்கு மட்டுமே வருகிறது? எவர் மீது அதீத பொறுப்பும் கடமையும் இருக்கிறதோ கணேசா, அவர்களுக்குத்தான் ஆபத்தும் அதிகமாக ஏற்படும். துயரங்கள் அவர்கள் வாழ்வையே சூழும். அவ்வாறென்றால் சகோதரரை விடுவிப்பதற்கு நான் புறப்படுகிறேன். வேண்டாம் கணேசா, மகாதேவர் உனக்கு அந்த அனுமதி தரவில்லை. அதற்கு அர்த்தம் யாதெனில், இக்கணம் இந்த காரியத்தை செய்வதற்கு நீ தகுதியற்றவன் என்று அவர் எண்ணுகிறார். ஆகையால் பொறுமையாக இரு, நம்பிக்கை கொள். கார்த்திகேயனை விடுவிப்பதை விட மிக பெரிய பிரச்சனை ஆதிசக்தியை விடுவிப்பதில் தான் உள்ளது கணேசா. மகனே ஜிம்பராசுரா, மகாதேவரை எவ்வாறு தடுப்பாய்? சிவன் தனது சக்தியை காப்பாற்றுவதற்காக வந்து கொண்டிருப்பாரே. ஏன் மௌனம் காக்கிறாய்? பதில் கூறு. நாளை சூரியன் அஸ்தமிக்கும் வரை சிவனின் குரோதத்தில் இருந்து எவ்வாறு தப்பிக்கப் போகிறோம்? அவரை தடுக்கப் போவது நாம் அல்ல தாயே.